நாம் தமிழர் கட்சி உருவாக்கும் போது சீமான் அவர் ஒரு பிரபலமான இயக்குனர் என்பதற்காகத்தானே முன்னிறுத்தப்பட்டார். அந்த கட்சி தொடங்கும் போது கூட வாயாடிப்பாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, அதுக்காக தானே முன்னிறுத்தப்பட்டார். அப்புறம் என்ன தகுதி என்ன கேட்டா, விஜயை நீ எப்படி பாக்குறியோ, ரஜினி எப்படி பாக்குறியோ அப்படிதான் சீமானையும் பார்க்க முடியும். ஆமா, அதுல வேற என்ன இருக்குது? இதுல அவர் ஒண்ணு சொல்ற, அப்படி தலைவர் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன். யாரு? ரஜினிட்ட சாட்ட கோரிக்கை வைக்கிறேன். அப்படி எந்த கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு ரஜினிகாந்த்? கவர்மெண்ட் நடத்துறது இருக்கட்டும், கோரிக்கை கேட்கணும். என்ன சொல்ற, அப்படி உங்க ரசிகர்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும். ராகவேந்திர செய்வோம், ராகவேந்திர மண்டபத்துல வேண்டாம், வேற ஒரு மண்டபத்துல கறிசோறு போடுங்க அப்படிங்கிற. அப்படி இது இவருக்கு கறிசோறு வேணும்னு சோறு போடுங்க அப்படின்னு. அவன் சோறு போடுறான், மண்ணலி போடுறான். மண்ணலி தான் போடுவாங்க. உனக்கு எதுக்கு அந்த இது? இவரே சொல்றான் அப்படி ஒரு வீடியோல, எச்சிக்கையால காக்கா கூட வரட்ட மாட்டேன்ற. அப்படி அவர்கிட்ட போய் சோறு போடுங்க, சோறு போடுங்கன்னா வாசல் நின்றுட்டு சோறு போடுங்க, சோறு போடுங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது?